முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த வாரத்துல நடந்தது இந்த டாஸ்க் நான் எங்க தலைகிட்ட பேசிட்டு இருக்கேங்க. உங்களுக்கு என்னங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. எங்களுக்கு தெரியும் என்ன பேசணும்னு. எனக்கு நான் உங்ககிட்ட நீங்க தலையை மதிச்சு பேசணும்னு சொல்றீங்களேங்க. எனக்கு கேரக்டர்ல என்ன பண்ணிருக்கோன்றத பத்தி தானுங்க பேசணும். இவர கேரக்டர் எப்போதுமே நம்மளை தாழ்த்தி பேசுவாருன்றது தெரியுங்க. அதை எல்லாத்தையும் சொல்லிட்டாருங்க. நாங்க என்னென்ன எந்தெந்த விஷயத்த பேசிட்டு இருக்கோன்றது கேமரா பதிவு பண்ணிட்டு தானுங்க இருக்கு. இவர் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பொதுவுல பேசிட்டாராமா. அவருடைய மனசுல இருந்த பாரத்தெல்லாம் இறக்கிட்டாராமா. எனக்கு அவர் சொன்னதுக்கு ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்குதாங்க? நான் என்னைக்கு இங்க கேரக்டர்ல இருந்து தள்ளி பேசினேன்? ஒரு நிமிஷம் பாஸ் வெயிட் பண்றாங்க. இது முடிச்சிட்டு நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் கேக்குறேன். எனக்கு இந்த இடத்துல அவர் இடத்துலயே நீங்க சொல்லுங்க, அவர் சொன்னதுக்கு எனக்கு ஒரு மாற்றம் பாஸ் வெயிட் பண்றாரு. பாஸ் ஆமாங்க, நாங்க பேசிக்கிட்டு தானுங்க இருக்கோம். இப்போ நாங்க மைக் போட்டு தானுங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி தானுங்க இதுவும் எல்லா கணக்கும் வெயிட் பண்றாங்க. நீங்க அத சொல்லாதீங்க. நீங்க எல்லாத்தையும் சொல்றதுக்கு உரிமை இருக்குங்க. நீங்க முதல்ல சொல்லாதீங்க சொல்றீங்க. நீங்க நல்லா பண்றாங்க. யாருங்க 10 பேரை ரூமுக்குள்ள பூட்டி வச்சுட்டு விளையாண்ட ஆளுங்க நீங்க? உங்களுக்கு எல்லாம் என்னத்துங்க இது? உங்களுக்கு எல்லாம் என்னங்க புரிய போகுது? இதெல்லாம் புரியாதுங்க. எல்லாரும் அமைதியா இருந்தீங்களே. எல்லாம் அமைதியா இருங்கப்பா. கத்துறன்னு மட்டும் சொல்றீங்கல்ல. சும்மா வெயிட் பண்றாருன்னு சொல்றேன்ல. பேசினா எல்லாருக்கும் கோவம் மட்டும் பொத்திட்டு வருது. வெயிட் பண்றாரு பெரிய மனுஷன் சொன்னா சும்மா கேட்காம. பாஸ் மாடர்ன் சினிமால இருந்து நல்லெண்ண செலக்ட் பண்ணியிருக்கோம் சார். FJ. Yes, big boss. நல்லன் கேரக்டரில் இருக்கும் நீங்கள் அந்த கேரக்டரில் இல்லை, அதுக்குன்னு மெனக்கடலை எதுவும் பண்ணலை என்ற அடிப்படையில் உங்கள் டீம் மெம்பர்ஸ் உங்களை தேர்வு செஞ்சதால் நீங்கள் இந்த டாஸ்கை விட்டு வெளியேற்றப்படுறீங்க. ஓகே பிக் பாஸ், as you order. உங்கள் உடைகளையும் ஒப்பனைகளையும் ஸ்டோர் ரூமில் வச்சுடுங்க. ஓகே பிக் பாஸ். திரும்பவும் சொல்கிறேன், எல்லாருமே கேரக்டரில் இருங்க. டிஸ்கஷன் பண்ணுறீங்க, விஷயங்களை சார்ட் பண்ணுறீங்க, பிளான் பண்ணுறீங்க, எல்லாத்தையுமே கேரக்டராக செய்யுங்க. அன்றாட வேலைகளை பார்க்கலாம். அப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. யாரையும் தூக்குங்களா? அவங்க கிட்ட நகை இருக்குன்றதுனால எதுவும் பண்ணீங்களோ? நம்ம தான் இப்படி ஒண்ணும் இல்லாம இப்படி உட்காந்து கிடக்குறோம். வாங்க போ. எனக்கு வாங்க இது பண்ணுவாங்க. எனக்கு எது பேசினா எது பேசினாலும் நம்ம பாஷை பேசுவோம். சும்மாவே ஒண்ணு பண்றது கிடையாது. அவர் தனியா பண்றது மட்டும் டாஸ்க்ல சும்மாவே ஒண்ணும் பண்ணல. Today morning they have been planning something. தெரில இல்லை, எனக்கு தெரியும் கேரக்டரா நான் என்ன பண்ணியிருக்கேன்றது எனக்கு தெரியும். எனக்கும் தெரியும். இவங்க கூட சேராம நான் தனியாக போய் பண்ணிட்டு பர்ஃபார்ம் பண்ணி தான் இருக்கேன். ஸோ பார்க்குற ஆடியன்ஸ்க்கு தெரியும்ல. ஸோ பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இது எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் இல்லை. எப்படி சொல்றேன்னு தெரியல சத்தியமா. மைக் பண்ணல, சில வார்த்தைகள் சொல்ல முடியல. நான் எனக்கு இதெல்லாம் கவலையே இல்லை. நான் தான் சொல்றேன், கேரக்டரா நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும். அது இல்லை, ஆனால் அவ்வளோதான்.
அது எப்படி அவங்களுக்காக வந்து விளையாடுவார். ஆனா அவர் இந்த கேம்லயே ஆடக்கூடாது, அதுதான் வந்து விஷயம். அவர் எந்த கேமும் வீக்கெண்ட் அட்ரஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். குரூப்பிசம் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. அவர் எங்க போனாலுமே அவர் அவருடைய ஆட்களுக்காக விளையாடுவாரு. கனி பாரு சொன்ன மாதிரி கனி பிக்கல்ஸ் அவங்களுக்குலாம் தான் ஆடுறாரு. இப்போ வந்து அவர் பொதுவில் சொன்னது ரீசன்ஸை பார்த்தீங்களா, என்ன சொல்றாருன்னு? அதை நானும் தப்புன்னு தான் சொன்னேன். அவர் வந்து இங்க பொதுவில் வந்து சொன்ன ரீசன்ஸை பார்த்தீங்களா? நானும் தப்புன்னு தான் அது எவ்வளோ நான் அந்த மாதிரி ஏதாவது சொன்னேனுங்களாங்க? நான் பொதுவாக தானுங்க சொன்னேன். அவருக்கு நான் பொதுவான பாயிண்ட்ஸ் தானுங்க சொன்னேன். நான் ஏதாவது வந்து பர்சனலாக போயிட்டு ஏதாவது சொன்னேனுங்களாங்க? எனக்கு தெரியுங்க ஒரு சபையில் என்ன விஷயத்த சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் இந்த டாஸ்க்கை ஆரம்பிச்சது மேஜர் என்னென்னலாங்க சொன்னார், வெளியில் என்னென்னலாம் பேசுகிறாங்கன்ற பாயிண்ட்லாம் வச்சு பேசிக்கிட்டு இருந்தார் இல்லைங்க. அவர் பண்ண சொல்லி டாஸ்க்குள்ள இல்லை நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இப்போ தலையாக பேசுகிறீங்களா? நான் இப்போ கேரக்டராக சொல்கிறேன். வாட் டைப் கபிட்டலிகஸ் நீங்கள் தலையாக வர வேண்டாம், கபாஸ் கபலா. இந்த பிரச்சனை துரை கொண்டு வரல. நீங்க துரை கிட்ட போய் நான் சொல்றேன் நீங்க போய் பண்ணுங்க சொன்னதுக்காக தான் அவர் பண்ணாரு. That's what I'm telling. That's what I'm telling. எல்லாரும் பேசி முடிஞ்சு கடைசியா நீங்க சொன்னீங்க சரி ஆமா நான் சொல்லி தான் சரி அம்மா அதுக்கு சாட்சிகள் இருக்கு. நானும் பாத்திரம் விளக்கிட்டு ரொம்ப நேரம் நீ சொல்லுவேன்னு வெயிட் பண்ணேன். நீ கடைசியா ஒரு ஓரமா நின்னுட்டு இருந்துட்டு கடைசியா தான் வந்து சொன்னம்மா. அதை நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும். அங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு நான் பார்த்தேம்மா, நான் பார்த்தது தான் நான் சொல்றேன். அவமானப்பட்டீங்க இப்படி எல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணி சொல்லவே இல்லையா? நீ அதை சொன்னமா? அடா நீ தான் இந்த பக்கெட்டை கொண்டு போய் வைக்க சொல்ல, நீ சொன்ன கமெண்ட் தான் நான் ஃபாலோ பண்ணேன்றது. அது எல்லாரும் என்ன பேச விட்டுட்டு அப்புறமா சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது யதார்த்தமா கமலா பேச விட்டுட்டுன்னு நாங்க சொல்லலமா. எல்லாரும் பேசுனதுக்கு அப்புறம் நீ சொன்ன பேச விடல. நீ கொஞ்சம் முன்னாடி சொல்லி இருக்கணும் தான்மா நான் சொல்றேன். இவங்க கிட்ட கூட சொன்னேனே. சரி தப்பா சொல்லல, நீங்க லேட்டா சொல்லிட்டீங்கன்னு தான் நான் சொல்றேன். நீங்க இன்னும் சீக்கிரம் சொல்லி இருக்கணும்னு நான் சொல்றேன். நீங்க வேணும்னு சொன்னீங்கன்னு சொல்லல. ஆனா நீங்க ஃபீட்பேக் தான் எடுத்துக்கோ. சீக்கிரமா இத புரிஞ்சுக்கிட்டு இது கம்ப்ளீட் கிடையாது. ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கலாம். இங்க பேசி பாக்கெட்ல தான் வச்சேன்.